நாம் இந்த இடத்துல விசேஷமாக 1 சாமுவேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 14வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாக்கள் அப்படின்ற ஒரு போர் இதில் தலைப்பில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜா யார் தெரியுங்களா உங்களுக்கு? சவுல். வெரி குட். அதனால் இஸ்ரவேல் தேசத்தின் முதல் ராஜா சவுல், அவரை பற்றி தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே, எடுத்துக்கொள்ளுங்கள். 14வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதிலிருந்து அநேக காரியங்களை தேவன் நமக்கு ஒவ்வொரு காரியங்களும் விலக்கி காட்டும்பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆமேன். ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா, யுத்தம் நடக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியருக்கும். இந்த யுத்தத்தில் ஜோனத்தான் மூலமாக கர்த்தர் என்ன பண்ணார்னா ஒரு பெரிய வெற்றியை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டு பண்ணுகிறார். அந்த யோனத்தான் மூலம் உண்டாகிற வெற்றியில் சவுலுடைய இராணுவம், சவுல் யோனத்தானுடைய தகப்பன், சவுலுடைய இராணுவம் போய் சேர்ந்து அந்த வெற்றியை இன்னும் பெரிதாக மாற்றுகிறார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவுமே நம்ம இதிலிருந்து ஒரு சில காரியங்கள் பார்க்கணும். ஒரு தனி மனுஷன் மூலமாக தேவன் ஒரு காரியத்தை செய்ய முற்படும்பொழுது, ஆனால் அந்த இடத்துல ஒரு குழுவாக சேர்ந்து செய்யப்பொழுது பெரிய வெற்றி உண்டாகும். எப்பவுமே நம்ம லைஃப்பில் நம்ம தனியாகவே எல்லாவற்றையும் செய்யணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல மனப்பான்மை கிடையாது. தனியாகவே செய்யலாம். ஆனால் ஒரு குழுவாக செய்யும் போது, 4 பேராக இணைந்து செய்யும்போது அதனால் வர்ற பலன் பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருக்கும். அதுதான் ஆண்டு சொன்னார், உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவீர்கள், 2 பேர் 10,000 பேரை துரத்துவீர்கள். அது பாருங்கள், அது எப்படி, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஆள் ஒரு கட்டையை தூக்குறான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆள் ஒரு கட்டையை எத்தனை கிலோ வெயிட் இருக்கிற கட்டையை தூக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக தோராயமாக ஒரு 50 கிலோ இருக்கிற கட்டையை ஒரு ஆள் என்ன பண்ணலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கலாம். இப்போ 2 பேர் சேர்ந்தால் 100 கிலோ தான் தூக்க முடியும் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் 100 கிலோ இல்லை, 2 பேர் சேர்ந்தால் 200-250 கிலோ கூட என்ன பண்ணுவாங்க, தூக்க முடியும். ஏன்னா 2 பேர் சேரும்பொழுது அங்கே என்ன வருதுன்னா, ஒரு பெலன் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா கூடுதலான பெலன் வரும்பொழுது அங்கே பெரிய பெரிய வித்தியாசமான காரியங்கள் நடக்கிறது. அதனால் இயேசு சொன்னார், பூமியில் 2 பேர் எந்த ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டு ஜெபித்தால் அது அவர்களுக்கு பரலோகத்தில் என் பிதாவினால் உண்டாகும். ஏன் சொல்கிறாரு அப்படின்னா, அந்த ஒரு மனத்துக்குன்னு ஒரு சில தன்மைகள் இருக்குது. அதனால் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் கூட பார்த்திங்கன்னா, நம்ம ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதுக்கு சில வித்தியாசமான பதில்கள் வரும். நம்ம அதில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, பிசாசுடைய பெரிய தந்திரம்னா நம்மளை தனிமையாக படுத்தி ஒன்மேன் ஷோவாக ஆக்க பார்ப்பான். ஒன்மேன் ஷோவில் போகவே கூடாது. இது என்னென்னா விசேஷமாக ஊழியம் செய்கிறவங்க பார்த்திங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் அவங்கள மட்டுமே செய்வாங்க, எல்லாம் அவங்களே செய்வாங்க. பாட்டு பாடுறது அவங்க தான் பாடுவாங்க, அறிவிப்பு அவங்க தான் கொடுப்பாங்க, ஜப குறிப்பு அவங்க தான் பண்ணுவாங்க, மெசேஜும் அவங்க தான் பண்ணுவாங்க, எல்லாம் அவங்களே பண்ணி அவங்களே முடிச்சுட்டு போயினே இருப்பாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. நான் உண்மையில் நம்ம சபையில் நான் அப்படி பண்ணணும்னு விரும்பலை. நல்லா இன்னும் கூட பார்த்திங்கன்னா, நான் அறிவிப்புலாம் கூட சண்டே சர்வீஸில் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தராக கொடுக்கணுன்ட்டு விரும்புகிறேன். ஒவ்வொரு ஜென்ஸாக கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு லாபம். ஏன்னா இப்போ நானே அறிவிப்பு கொடுக்குறதால அறிவிப்புக்கு டைம் வேஸ்ட் ஆகிடுது, ரொம்ப லேட் ஆகுது. வேறு ஆட்கள் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தர் கொடுக்க சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக கரெக்டான்னு சொல்லிவிட்டு போயின்னு இருப்பாங்க. டைம் ரொம்ப மிச்சமாகும். நான் அதனால தான் யோசிச்சு சரி செய்யணும் அப்படி யோசிக்கிறேன். புரியுதுங்களா? எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுக்கணும். ஆனால் அதே சமயம் முக்கியமான ஒரு சிலர்தெல்லாம் முன்னே நின்று செய்கிறவங்க தான் செய்யணும். எல்லாத்தையும் கொடுத்துட்டு சில பேர் 2 பக்கமும் போயிடுறாங்க. ஒரு சில ஆட்கள் எதையும் கொடுக்காம எல்லாத்தையும் அவங்களே வச்சுன்னு செய்வாங்க. ஒரு சில ஆட்கள் எல்லாத்தையும் எல்லார் கையிலையும் கொடுத்துட்டு இவங்க ஒன்றுமே செய்யாமல் இருப்பாங்க. 2 கரெக்டாக இருக்கணும். ஒன்று இப்படியும் போயிடக்கூடாது, இப்படியும் போயிடக்கூடாது. 2 பக்கமும் எப்படி இருக்கணும்னா சரியாக இருக்கணும். அப்படி தான் குடும்பன்றது அப்படி தான். ஒரு குடும்பன்றதில் கூட பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் பெருக்குனா இன்னொரு ஆள் மார்க் போடணும். ஒரே ஆள் பெருக்கி ஒரே ஆள் மாப் போடுறது, புரியுதுங்களா? எல்லாம் ஒரு குடும்பத்தில் 4 வேலை இருக்குதுன்னா எல்லாரும் என்ன பண்ணணும், பகிர்ந்து செய்யணும். அதுதான். ஆமாம், ஒரு ஆள் சம்பாதிச்சா ஒரு ஆள் வீட்டில் உட்காந்து தான் பண்ணணும், சமைக்கணும். எல்லாரும் சம்பாதிக்க போயிட்டு அப்புறம் சமைக்கிறது யார்?
எல்லாருமே சமைச்சிருந்தா சமாசிரம் வருது யாரு இல்லை? ஆமாம். நாலு பேர் இருந்தால் 4 வேலையும் செய்யணும், 2 பேர் தான் 2 பேர் செய்யணும். புரியுதுங்களா? எல்லாருமே எல்லாம் குடும்பம் செய்யணும். நான்லாம் வந்து இப்போ தான் மாப்பிள்ளை ரொம்ப அடிக்கிறது இல்லை, ஏன்னா பசங்க வளர்ந்துட்டாங்க. பசங்க வளர்ந்ததுலாம் இருந்தால் ஏஞ்சல் அடிச்சிடுறான் வீட்டில் மாப்பு. ஆனால் அதுக்கு முன்னாடி கண்ணை நகரில் சர்ச்சு நடத்தணும் பாருங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர், வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயர். மாப்பு அடிக்கிறது யாருன்னா நான் தான். உங்களுக்கெல்லாம் தெரியாது, தெரிஞ்சுக்கங்க. பாஸ்ட்டு மாப்பு அடிக்கலாமா? தப்பு கிடையாது. பாஸ்ட்டுக்கு மட்டும் 2 கொம்பு முளைச்சி இல்லை. எல்லா வேலையும் எதுக்கு சொல்கிறோம்? ஒரு குடும்பம்னா எல்லாமே தான் என்ன பண்ணணும்? செய்யணும், கலந்து செய்யணும். இதுதான் செய்யணும், அதுதான் என்ன பண்ணணும்? நம்ம அதை தான் வந்து கரெக்டாக டியூன் பண்ணினே வரணும். மக்கள்களை, பிள்ளைகளை, நம்ம குடும்பத்தை என்ன பண்ணணும்? பண்ணிடணும். இன்னும் நம்ம ஊர்லலாம் இன்னும் இதெல்லாம் கிடையாது. ஃபாரின்லலாம் பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக அந்தந்த ஒர்க்கை அவங்கவுங்க தான் பண்ணணுன்ட்டு விட்டுருவாங்க. வேறு அதெல்லாம் மாற்றியே பண்ண மாட்டாங்க. நம்ம ஊரில் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறோம். சில நேரத்தில் நம்ம பார்த்திங்கன்னா என்னால் முடியல அப்படின்னா சரி எனக்கு பதில் யாருன்னா செய்வாங்க வீட்டில், நம்ம போயிடணும். ஃபாரின் அப்படி பண்ணவே மாட்டானுங்க. உன்னால் முடியலன்னா எங்களுக்கு தெரியாது, நீ தான் செஞ்சாகணும், நீ எப்படி செய்வேன்னு தெரியாதுன்றவானுங்க. அதுபோல் அவங்க ரொம்ப கராராக இருப்பாங்க. நம்மலாம் கொஞ்சம் பரவாயில்ல. சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு மனமாக இருப்பது நல்லது, ஒற்றுமையாக இருப்பது நல்லது. புரியுதுங்களா? அப்போது யோனத்தான் மூலமாக அந்த இடத்துல ஒரு வெற்றி வரும்போது சவுளுடைய இராணுவம் போய் அதில் சேருது. ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா கத்தி 2 பேர் கையில் தான் இருந்துச்சு. யோனத்தான் கையிலையும் சவுல் கையிலையும் தான் கத்தி இருந்துச்சு. வேறு யார் கையிலையும் என்ன இல்லை, பட்டயம் இல்லாது இருந்தது. ஆனால் தாவீது தான் சொல்வார், தேவன் கோலியாத் சொல்வார், நான் என்ன நாயா, என்னை அடிக்க தடியோடு வரேன்னு கேட்பார். அப்போ தாவீது சொல்வார், தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. தேவன் எதனாலும் ரட்சிக்க மாட்டார்? பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. அப்போது என்னென்னா, நம்ம வந்து சில காரியங்கள் இப்படி யோசிப்போம், இது இருந்தால் இது தேவன் செய்வான்ட்டு. ஆனால் அதெல்லாம் இல்லைன்னா கூட கர்த்தர் செய்வார், செய்ய நினைத்தது தடைப்படாது. இதுதான் நம்ம தேவன் மேலே வைக்க வேண்டிய விசுவாசம். எப்படி வைக்கணும்னா, நம்ம மனுஷன் இல்லை, நம்ம மனுஷங்க வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து நம்ம அனுபவம், கண்களால் பார்க்கறது, காதுகளால் கேட்குறது, 4 பேர் சொல்கிறது, இதை பேஸ் பண்ணியே நம்மளுடைய முன்னேற்றம், நம்மளுடைய வெற்றி, நம்முடைய வாழ்வு, நம்முடைய உயர்வு எல்லாவற்றையும் அதை வச்சு தான் பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா போவோம். ஆனால் கர்த்தர் வந்து அப்படி இல்லை, அவர் வேறு மாதிரி செய்வார். ஆமேன், அல்லேலூயா. நான் பிஸ்னஸில் இருந்திருக்கிறேன். சில நேரத்துலலாம் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துலலாம் ஒரே ஒரு கம்பெனி தான் பெரிய கம்பெனி செஞ்சுன்னுக்கிறேன். அந்த கம்பெனி ஆர்டர் கேன்சல் பண்ணுறான். நாங்கள் வேறு ஆள் கொடுக்க போகிறோம், கொடுத்துட்டோம், வேலை ரெகுலராக போயின்னு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் ஒரு HR மேனேஜர் வந்தான். ரெகுலராக போயின்னுக்கிற வேலையில் திடீர்னு 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, 4 பேர் ரிட்டர்ன் வராங்க. என்ன சொல்கிறாங்க, சார் வேறு யாரும் வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிட்டாங்க, நம்ம ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்ட்டு. ஒரு வார்த்தை கூட சொல்லலை, உங்கள் ஒர்க்கை ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு, ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. நான் சரி, அந்த பழைய மேனேஜர் தான், ஒரு மேனேஜர் இருந்தார், சரி அவர் தான் மேனேஜர் இருக்கான்னு போய் அவரை பார்த்து பேசுகிறேன். அவர் சொல்கிறார், ஞானமணி என்னை மாற்றிட்டாங்க, இப்போ யாரோ புதுசாக ஒரு ஆள் எடுத்துருக்குறாங்க HR மேனேஜராக. அந்த ஆளுக்கு வந்து சம்பளமே அப்போவே 1 லட்சம் சம்பளம், கார்லாம் கொடுக்குறாங்க, அந்த ஆள் எடுக்கிற முடிவு தான் அப்படின்ட்டு. அவர் தான் பார்க்கணும். சரி, நான் போய் பார்த்தேன். சார் நாங்கள் ரெகுலராக ஒர்க் பண்ணியிருக்கிறோம், திடீர்னு ஏன் நிறுத்துனீங்க? எல்லா இடத்துல கம்ப்ளைண்ட் சரியில்லை. சரியான முட்டாள்னு நினச்சிக்கினேன். சரியில்லைன்னா என்ன பண்ணணும்? கூப்பிட்டு சொல்லணும், எங்க நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் இந்தந்த ஃபால்ட்டெல்லாம் இருக்குதுங்க, சரி பண்ணுங்க சொல்லணும். ஆனால் அவன் பாட்டுன்னு நிறுத்திட்டேன், வேறு ஆள், அவன் வேறு ஆளையும் போட்டுட்டான், அவனுக்கு தெரிஞ்சவனே எவனையும் போட்டுட்டான், பண்ணிட்டான். ஆனால் ஒன்று சொல்லுங்க, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லம் உள்ளவர். உங்களை எவனா தொட்டுட்டா நீங்கள் கூட விட்டுட்டு சொல்கிறார், உங்களை விட்டுட்டு சொல்கிறார், நீ சும்மா இரு, நான் யுத்தம் பண்ணுறேன்ட்டாரு. நான் அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. சரி நினச்சின்னா நானும். அப்போது இதில் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து நான் அதையே நம்பி இருந்ததுனால எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த வேலை போன உடனே திடீர்னு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்ன இது இப்படி ஆகிடுச்சே, என்ன பண்ணுறது, எதை பண்ணுறது அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கிருபை உள்ளவர். நமக்கு வந்து தெரிஞ்சது ஒரு ஆள், ஒரு வேலை, ஒரு கம்பெனி தான். கர்த்தர் நிறைய கம்பெனி தெரியும், நிறைய ஆட்கள் தெரியும். அதை விட சூப்பர் கம்பெனிலாம் கொடுத்துட்டாரு. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, அன்றைக்கி நான் அப்படி பண்ணுவேன்,
அந்த கம்பெனியில் விட்டு வேலையை விட்டு நிறுத்தப்பட்டு, நான் ஒரு கம்பெனியில் நான் போய் உக்காந்தேன்னா என்னை சேர் போட்டு உட்கார வச்சு பேசுவாங்க எம்டி. அது போல் கம்பெனியில் 10 மேனேஜரில் 11ஆவது மேனேஜராக வேலை செஞ்சுன்னுக்கிறான் இன்றைக்கி. இன்றைக்கி அவன் என்னை பார்த்தானா வெக்கப்படுவான் அந்த ஆள். இன்றைக்கி என்னை பார்த்தான் ஒரு நாள் தலையை குஞ்சிக்கு நான் பேசவே இல்லை. இதுக்கு நான் பெரிய ஆளுன்னு சொல்ல வரலங்க, நம் தேவன் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நம் தேவன் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. ஆனால் நம்ம மனுஷன்ல அனுபவம், பார்க்குறது, கேட்குறது, யாரோ வந்து சொல்கிறது, இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி தான் முடிவு பண்ணுவோம்னா, இப்படி தான் இதெல்லாம் நடந்தால் தான் கரெக்டாக வரும், இது இல்லைன்னா என்ன பண்ணுவோன்ற மாதிரி நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனால் கர்த்தர் எப்படி வேணாலும் செய்வார். நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, வசனம் ரொம்ப அழகாக இருக்குங்க. சங்கீதம் 37 தான் வரும்னு நினைக்கிறேன். மாம்ச புயத்தை தன் புய பலமாக்கி கொண்டு அதன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். எப்பவுமே நம்ம மாம்சத்தையே நம்பி ஓடக்கூடாதுங்க, கர்த்தரை தான் நம்பணும். நமக்கு 1000 பேர் உதவி செய்யலாம், ஆனால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே தான் இருக்கணும். நமக்கு உதவி செய்கிற ஆட்கள் பெருகும் பொழுது நம்ம நம்பிக்கையை மனுஷன் மேலே வச்சிடுவோம். ஆனால் எந்த ஒரு மனுஷன், எனக்கு உதவி செய்கிற ஆட்கள் 10 பேரில் 20 பேர் என்னை சூழ்ந்து உதவி செஞ்சால் கூட நான் அந்த மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்காமல் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சேன்னா, நான் சொல்கிறேன் 20 பேரில் 200 பேர் உதவி செய்கிறவங்கள கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஆனால் நான் அந்த 10 பேரை நம்பிட்டேன்னு வச்சுக்கங்க, 10 8 ஆகும், 8 7 ஆகும், அப்புறம் 5 4 3 அப்புறம் 1 0 ஆகிடும். இதுதான் நம்ம கிறிஸ்தவர்கள், நம்ம ஃபார்முலா வேறு, உலகத்து ஃபார்முலா வேறு. உலகத்தில் ஜால்ரா அடிப்பான். சில மேனேஜர் தண்ணி சாப்பிட்றோன்னா அவன் கூட போய் இவனை உட்காந்து தண்ணி கிண்ணி சாப்பிட்டு 2 பாட்டில் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணுவான். நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் அப்படி பண்ணவும் கூடாது, பண்ணவும் மாட்டோம். ஆனால் நம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஆபிரகாம் ரொம்ப அழகாக சொன்னார்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சோதோமின் ராஜா ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, பெரிய ஜெயம், பெரிய வெற்றி கர்த்தர் கொடுத்தாருங்க. யோசிச்சு பாருங்க, 5 ராஜாக்கள் 4 ராஜாக்கள், ஒரு பெரிய சண்டை நடக்குது. இந்த சைடு 5 ராஜாக்கள், இந்த சைடு 4 ராஜாக்கள். ஆனால் இந்த 4 ராஜாக்கள் இந்த 5 ராஜாக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க. அப்போ இந்த 4 ராஜாக்கள் எப்படி இருப்பாங்க? பவர் தானே, எவ்வளோ பவராக இருப்பாங்க. இந்த சைடு 5 ராஜா 5 நாடு, இந்த சைடு 4 ராஜா 4 நாடு. பொதுவாக யார் ஜெயிப்பாங்க? 5 தான் ஜெயிக்கணும். அதுதான் பெலனா உள்ளதாக இருக்குது. நம்மளாம் பார்த்து அப்படி தான் நினைப்போம். ஆனால் இந்த 4 பேர் ராஜா 4 நாடு சேர்ந்து 5 ராஜா 5 நாட்டை சேர்த்து காலி பண்ணி அங்கே அந்த 5 ஊரில் இருக்கிற எல்லா பொருளுங்களெல்லாம் கொள்ளை அடிச்சுன்னு போயிட்டானுங்க. அதில் ஒரே ஒரு ஆள் யாருன்னா லோத்து. இந்த லோத்து யாருன்னு கேட்டிங்கன்னா லோத்து அது ஆபிரகாமுடைய பையன் முறை. ஆபிரகாமுக்கு பையன் முறை லோத்து. அப்போ அதை அடிச்சுன்னு போனதுனால ஆபிரகாமுக்கு கேள்விப்பட்டு, ஆபிரகாம், ஐயோ என் பையனை பிடிச்சின்னு போயிட்டாங்களே, என் பையனுடைய சொத்தெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்களே, எப்படியாவது மீட்கணுமே. ஆனால் எவங்கிட்ட இருக்குது? அதெல்லாம் எங்கே இருக்குது? 4 ராஜாக்கள் 4 நாடுகள் சேர்ந்து கூட்டணிகளை மாட்டின்னுக்குது. ஏற்கனவே 5 ராஜாக்களை ஜெயிச்சு தான் இந்த 4 ராஜாக்கள் பலம் வாய்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. பாருங்க, ஆபிரகாம் 318 பேர் கூட போனார். யாரே இந்த 4 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் கூட போனார்? ஆமாம், நீங்கள் 318 கூட போகிறீங்களா, 3,18,018 கூட போகிறீங்களா, 3,18,00,000 போகிறீங்களா முக்கியம் இல்லை, உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறாரான்றதான் முக்கியம். அல்லேலூயா. எத்தனை பேர் கூட போகிறன்றது முக்கியம் இல்லைங்க, யார் கூட போகிறன்றதான் முக்கியம். கர்த்தர் இருந்தார்னா 318 வெறும் 18 வச்சு கூட அடிப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்கள், 318 கூட தான் போனார். அந்த 318 பேர் கூட போய் என்ன பண்ணார் தெரியுமா? ஆபிரகாம் அந்த 4 ராஜாக்களையும் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சு அந்த லோத்துடைய ஆடு மாடு ஆஸ்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மீட்டுன்னு வந்துட்டார். மீட்டு வரும்போது அந்த சோதோமின் ராஜா தான் சொல்கிறாரு,
என்ன சொல்கிறாருன்னா, அந்த ராஜா பெரிய தோல்வி, பெரிய தோல்வி சொல்கிறாரு. ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு ஜனத்தை மட்டும் கொடுங்க. எனக்கு யாரை மட்டும் கொடுங்க? ஜனத்தை மட்டும் கொடுங்க. நீங்கள் எல்லா பொருளும் நீங்கள் எடுத்துக்கங்கன்றாரு. அப்போது ஆபிரகாம் சொல்கிறாரு, நான் ஒரு சரட்டையின் வாரம் கூட எடுக்க மாட்டேன், ஒரு ஷூ லேஸ் கூட எடுக்க மாட்டேன், எனக்கு வேணாம். ஏன்னா நான் உன்னை நம்பி வரல, நான் இந்த பொண்ணை நம்பி சண்டை போடல, இந்த நகைக்காக சண்டை போடல, எனக்கு கர்த்தர் கொடுப்பார், எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, நான் என்ன இதெல்லாம் தொடவே மாட்டேன், நான் என் கைகளை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிறேன். அவ்வளோதாங்க. கிதியோனை குறித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கிதியோனை பார்க்கும்போது, கிதியோன் அவர் அப்பவும் பெலிஸ்தியர்கள் தான், இப்போவும் பெலிஸ்தியர் தான். சவுலுடைய ராஜ்யத்தில் பின்னாடியும் பெலிஸ்தியர்கள் தான் சண்டை. இந்த கிதியோன் காலத்தில் பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ணி எல்லாம் நாசம் பண்ணின்னு இருக்கிறாங்க. அப்போது கிதியோன்க வந்துக்கிட்டு கர்த்தர் பேசுவார். முதல்ல கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுறா? கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியேன்னுவார். என்ன சொல்லுவார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னுவார். உடனே இந்த கிதியோன் என்ன சொல்லுவார் தெரியுமா? கர்த்தர் என்னோடு இருந்தால், எங்களோடு இருந்தால் ஏன் எங்கள் தேசத்தில் இதெல்லாம் நம்ம அனுப்பல? அவரு நம்ம ஆளுங்களும் சொல்கிற வார்த்தை அதே ஸ்லாங்கில் தான் சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாருங்கன்னா. அட நீங்கள் வேறங்க, ஆண்டவர் எங்கே இருந்தால் எங்க என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது? நம்ம கேட்போம் பார்த்தீங்களா? அதே ஸ்லாங்கில் தான் சொல்கிறார் கிதியோன். கர்த்தர் எங்களோடு இருக்கார் சொல்கிறீங்க, அப்படி இருந்தால் ஏங்க பெலிஸ்தியர் எங்களை அடிக்கிறாங்க, பெலிஸ்தியர் எங்கள் பொருளெல்லாம் எடுத்துன்னு போகிறான், நாங்கள் விதைக்கிறதெல்லாம் அவன் நாசம் பண்ணிட்டு போகிறான், எங்களை இப்படியே உபத்திரவப்படுத்தின்னு இருக்கிறான் இந்த பெலிஸ்தியர்கள், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பேசுவார். ஆனால் ஆண்டவர் அதை பற்றி பேச மாட்டார். ஏன்னா அது பெரிய விஷயம். ஆண்டவர் ஆரம்பத்திலே சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப அழகாக சொன்னார், நான் உனக்கு இந்த கானான் தேசத்தை கொடுக்குறேன், இந்த தேசத்தை நீ என்ன பண்ணுன்னா 2 காரியம் சொன்னார். நீ அந்த தேசத்தில் இருந்துங்க செஞ்ச மாதிரி செய்யாத. அந்த தேசத்தில் ஏற்கனவே இருந்தான் பார், அவன் என்னென்ன பண்ணானோ அதெல்லாம் நீ பண்ணாத. 1, அவன் எந்த சாமி கும்பிட்டானோ அந்த சாமியை கும்பிடாத, அவன் எப்படி பண்டிகை கொண்டானோ அப்படி கொண்டாடாத, அவன் என்ன பின்பற்றுறானோ அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணாத சொன்னார். 1. அதுக்கு அடுத்தது, நீ உன் இஷ்டப்படியும் செய்யாத. நீ போய் எங்கன்னா கற்றுன்னு வந்திருப்ப, எங்கள் ஊரில் கற்றுன்னு வந்திருப்ப, எங்கள் குடும்பத்தில் செய்வாங்க, எங்கள் குலத்தில் செய்வாங்க, எங்கள் கோத்திரத்தில் செஞ்சாங்க, அதெல்லாம் கற்றுன்னு வந்திருப்ப, அதையும் நிறுத்தினார். 2த்தையும் சொன்னார். அவன்கிட்ட கற்றுக்கிறதையும் செய்யாத, அவனுக்கு தெரிஞ்சதையும் செய்யாத, உனக்கு தெரிஞ்சதையும் செய்யாத, நான் உனக்கு எழுதி கொடுக்குறத செய். அல்லேலூயா. ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை என்னென்னா, நீங்கள் சும்மா அந்த ஊழியக்கார் செஞ்சார், இந்த ஊழியக்கார் செஞ்சார், அவர் செஞ்சார், இவர் செஞ்சார். சில பேர் பாருங்கள், எருசலேமில் இருந்து வந்த ஒலிவ எண்ணெய் அது சொல்லுவாங்க, எருசலேமிலிருந்து வந்த ஜப எண்ணெய், உடனே பவர், அதுக்கு எக்ஸ்ட்ரா பவர் ஆகிடும். எங்கேருந்து வந்த ஒலிவ எண்ணெய்க்கு? எருசலேமிலேருந்து வந்த ஒலிவ எண்ணெய் பயங்கர எக்ஸ்ட்ரா பவர், ரேட்டே அதிகம். இது யோர்தான் நதியில் பிடிச்சிட்டு வந்த தண்ணீர், உடனே அதுக்கு சம பவர், விலை. நான் சொல்கிறேன், அதை தான் சொல்கிறேன் ஆண்டவர், நீ இதெல்லாம் போவாத, அவன் செய்கிறான் இவன் செய்கிறான்லாம் செய்யாத, உன் இஷ்டத்துக்கும் செய்யாத, நான் என்ன சொல்லியிருக்கணும் அதை செய். ஆண்டவர் உங்கள் கையில் பைபிள் கொடுத்துருக்கிறாரு, நல்ல சர்ச்சை கொடுத்துக்கிறாரு, நல்ல பாஸ்டர் கொடுத்துக்கிறாரு. ஆமேன். யாருமே எதுவும் சொல்லியே 3த்துக்கும் சொல்ல, நல்ல சர்ச்சுக்கு சொல்ல, நல்ல பைபிள் சொல்ல, நல்ல பாஸ்டர் சொல்ல, அதுக்கும் சொல்ல. சரி, ஓகே, நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உண்மை தான். ஆமேன். சரி, அப்போது நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும்னா வசனத்தை தான் ஃபாலோ பண்ணணும். ஆனால் நான் அதுதான் உங்ககிட்ட சொல்கிறது, நான் அதுதான் நான் பேசினேன், பிரசங்கம் பண்ணிட்டேன்றதுக்காக நீங்கள் அதை அப்படியே என்ன பண்ணிடக்கூடாது, செய்யக்கூடாது, அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. உங்கள் பைபிளில் அதுதான் அப்பப்போ பைபிளை திறந்து படித்து, நம்ம பைபிள் அப்படி இருக்குதா, முன்ன பின்னெல்லாம் பார்த்து, இப்படி தான் சொல்லியிருக்குதா இந்த வசனங்கள்லாம் கரெக்ட் தானா அப்படின்னு 1 முறை 2 முறை செக் பண்ணி என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையோடு சொன்னார், ஒன்றையும் கூட்டக்கூடாது, ஒரு எழுத்தையும் கூட்டக்கூடாது, ஒரு எழுத்தையும் குறைக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக பார்க்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த பழக்கம் தான், டிவியில் பேசுகிறத யார் பேசுனாலும் கரெக்டாக பார்த்து எதை ஏற்றுக்கணும் எதை ஏற்றுக்கக்கூடாது உங்களால் என்ன பண்ண முடியும்னு ரிஜெக்ட் பண்ண முடியும். நீங்கள் அந்த பழக்கத்தில் வரலன்னா, நான் இங்கே ஒன்று சொல்லுவேன், டிவியில் வேறு ஒன்று சொல்லுவாங்க.
டிவியில் சொல்கிறதெல்லாம் பிடிச்சின்னு தொங்கின்னு இருப்பீங்க. நான் சொல்கிறேன், நான் சொல்கிறத பிடிச்சினும் தொங்காதீங்க, டிவியில் சொல்கிறத பிடிச்சினும் தொங்காதீங்க. வேத வசனத்தை நீங்களாக படிங்க, நீங்களாக படிங்க. உங்ககிட்ட ஆவியானவர் பேசுவார். எது சரியோ அதை பின்பற்றுங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய குழப்பம் பாருங்க. சில விஷயம் நம்ம ரொம்ப கவனிக்கணும். கிதியோனை பற்றி பேசின்னு இருக்கிறேன். கிதியோன் பற்றி பேசின்னு உள்ளே போய் ரொம்ப உள்ளே போயிட்டேன். கிதியோன் கிட்ட வரத்துக்கு முன்னாடி பாருங்கள், பைபிள் வசனத்தை ரொம்ப கரெக்டாக டீப்பாக பார்க்கணுன்றதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்மகிட்ட நிறைய பேர் வந்து கிறிஸ்துவங்களுடைய எண்ணமே எப்படின்னா, என்னை யாராவது ஒரு கணத்தில் அறைந்தால் நான் அவனுக்கு என்ன பண்ணணும்? ஹலோ சொல்லுங்க, மறு கணத்தையும் காட்டணும். இதுதான் கிறிஸ்தவங்களுடைய ஒரு என்னென்னா பேசிக் அடிப்படை கோட்பாடு. அதுதான், ஒரு கணத்தில் என்னை அரைஞ்சால் மறு கணத்தையும் காட்டணும். இது கிறிஸ்தவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, கிறிஸ்தவம் இல்லாதவனுக்கெல்லாம் தெரியும். அவன் வந்து வேட்டியை மடிச்சு கட்டிக்கின்னு என்ன சொல்லுவானா, நீ ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னா, ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை உங்கள் இயேசு காட்ட சொன்னார், நான் ஓங்கி பலார்னு ஒன்று விடுவேன், நீ அப்போ மறு கன்னத்தை காட்டுவியா கேட்பான். நம்ம பாருங்கள் வெக்கப்பட்டு போயிடுவோம். ஆனால் அதுக்கு தான் வந்து பைபிள் வசனத்தை சரியாக தியானிக்கணும். சும்மா அப்படியே இருக்குதோ அப்படியே படிக்கக்கூடாது. அதுக்கு தான் வந்து பாஸ்டர்ஸ் அபிஷேகம். தேவன் வந்து எதுக்கு ஊழியக்காரங்களை வச்சு அபிஷேகம் கொடுத்துறான்? அந்த விலைக்கு பேசுறதுக்காக தான், சொல்லி கொடுக்குறது தான். சில நேரத்தில் அவங்க அப்படி அபிஷேகம் பட்டுருவங்க கரெக்டாக விலைக்கு சொல்லாமலே போயிடுறாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன் அவங்களால விலைக்கு சொல்ல முடியலன்னா, நிறைய பாஸ்டர்களுக்கு வந்து இந்த பைபிள் படிக்கிற பிரசங்கம் பண்ணுற கிஃப்ட் கிடையாது, பாட்டு பாடுற கிஃப்ட் தான் நிறைய பாஸ்டர்களுக்கு இருக்குது. பிரசங்கம் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சர்ச்சில் ஒரு 3/4 மணி நேரம் பாட்டுக்குன்னு ஒதுக்கி பாட்டு பாடி முடிச்சாச்சு. அடுத்த 3/4 மணி நேரம் செய்தி கொடுக்கணும்னு வந்துட்ட பிறகு திருப்பி அந்த 3/4 மணி நேரத்தில் 2 பாட்டு பாடணுமா? அதுதான் அவங்க பாடினாங்களே, கொயரில் பாடினாங்க, காணிக்கையில் பாடினாங்க, தனியாக ஸ்பெஷல் சாங் பாடினாங்க, இல்லை எல்லாமே பாடி முடிச்சு இவரை வந்து மைக் எடுத்து ஒரு 2 பாட்டு பாடுவார். ஏன்னா அவருக்கு வந்து கிஃப்ட் என்னென்னா பாடுறது கிஃப்ட். இதுதான் வந்து நிறைய சர்ச் எனக்கு தெரிஞ்சு 75% பாஸ்டர்களுக்கு பிரசங்கம் பண்ணுற கிஃப்டே கிடையாது, அவங்களுக்கு வந்து பாட்டு பாடுற கிஃப்ட்டு தான் இருக்குது. அதனால் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, எப்போ வந்து நின்னாலுமே ஒரு வசனத்தை எடுத்து படிப்பாங்க. அதே வசனத்தில் ஃபாதர் ஒரு பாட்டு பாடியிருப்பார், அந்த பாட்டு எடுவாங்க, அப்படியே பாடுவாங்க. எழுந்து நிற்போம், கரங்களை தட்டுவோம், உற்சாகமாக ஆவியில் நிரம்புவோம், அப்படியே சொல்லி 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 என்ன பண்ணுவாங்க, ஓட்டிடுவாங்க. சரி, நம்ம சாப்டருக்கு வருவோம். இயேசு சொன்னார்ல, ஒரு கணத்தில் இருந்தால் அவனுக்கு மறு கணத்தையும் காட்டு கொடுனாரு. இப்போ கிறிஸ்துவங்களும் அதை நம்பி தான் இருக்கிறோம். சரி, நீங்கள் பைபிள் படித்து பாருங்கள். இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அந்த அண்ணா காய்ப்பான்றவங்களாம் கேட்குறாங்க, இயேசுநாதர் விசாரிக்கிறாங்க, நீங்கள் வந்து இதெல்லாம் செய்ய அதெல்லாம் செஞ்சிய, இப்படி சொன்னியா அப்படி சொன்னியாலாம் விசாரிக்கிறாங்க. அப்போ இயேசு சொல்வார், நான் தினந்தோறும் உங்கள் நடுவில் இருந்து உலாவி நான் தினந்தோறும் என்ன பண்ணியிருக்கிறேன், எல்லாத்தையும் வெளிப்படையாக தானே பேசுகிறேன், இதெல்லாம் உங்களுக்கு இப்போ கேட்டு தான் இருக்குங்களே, இப்போ எதுக்கு இதெல்லாம் என்னை தனியாக விசாரிக்கிறீங்க? நான் உங்கள் மறைவை உங்களுக்கு தனியாக உங்களுக்கு தெரியாமல் நான் எதுவுமே என்ன பண்ணல, மறைவாக எதுவுமே பண்ணல, எல்லாம் வெளியரங்கமாக தானே பண்ணேன்னு சொல்வார். அப்போ அங்கேருந்து ஒரு போர் சவங்க இயேசுவை பலாரும் ஒரு அறை அடிச்சிடுவான், கன்னத்திலே அரைஞ்சிடுவான் ஒரு போர் சவங்க. அவன் எதுக்கு அரைகிறான்? அவன் ஒரு ஜால்ராவாக இருப்பான். ஐயா விசாரிக்கும் போது பதில் ஒழுங்காக சொல்ல மாட்டேன்ட்டு ஒரு அடி அடிச்சா நாளைக்கு நம்மளை என்ன பண்ணுவார், ஐயா கொஞ்சம் வெயிட்டாக கவனிப்பார், இல்லைன்னா வேலைகளில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பதவி உயர்வு கொடுப்பாரு, சம்பளம் உயர்வு கொடுப்பாருன்ட்டு இவன் ஒரு எலும்பு துண்டுக்காக இயேசு அடிச்சிட்டான். இப்போ இயேசு என்ன சொன்னார், ஒருவன் உன்னை வாழ்ந்து ஒரு கணத்தில் அறிந்தால் அவனுக்கு மறு கணத்தையும் காட்டுன்னு சொன்னார் இல்லை. இப்போ இயேசு என்ன பண்ணியிருக்கணும், மறு கணத்தை காட்டி இருக்கணுமா காட்டி இருக்கக்கூடாதா? சரி, காட்டி இருக்கணும். காட்டினாரா காட்டலையா? இதெல்லாம் எங்களை கேட்காதீங்க பாஸ்டர், நீங்களா சொல்லிடுங்க. இந்த நிலைமையெல்லாம் இருக்கக்கூடாது, டெவலப் ஆகணும், நல்லா பைபிள் படிக்கணும், நல்லா பைபிள் படிங்க. இயேசு மறுக்கணத்தை காட்டல. அவனை பார்த்து 2 கேள்வி கேட்டார். ஏன் என்னை அறைந்தாய்? முதல் கேள்வி என்ன கேட்டார், ஏன் என்னை அறைந்தாய்? நான் செய்தது ஏதாவது தகாததாக இருந்தால் அதை எனக்கு ஒப்புவினார். தகாததை நான் செய்தது உண்டானால் அதை எனக்கு ஒப்புவினார். அப்போ 2வது என்ன சொன்னான்னா, ஏன் என்ன அடைஞ்சேன், நான் என்ன தப்பு பண்ண சொல்கிறான்னாரு. என்னை அடிக்கக்கூடிய அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ண சொல்கிறான்னாரு. இன்னைக்கு கிறிஸ்துவங்க அப்படி கேட்குறாங்களா? கேட்கவும் மாட்டாங்க.
ஒரு கணத்தில் அறிந்தால் அடிப்பா அடிப்பா அடிப்பா. அப்போ என்னன்னா நமக்கு வந்து சத்தியங்கள் சரியாக என்ன பண்ணலன்னா தெரியல, புரியல. நம்மளை வந்து எப்படி டியூன் பண்ணிட்டாங்க? ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தையும் காட்டு, அப்படி தான் நம்மளை டியூன் பண்ணி வச்சிட்டாங்க. ஆனால் சொன்னவர் என்ன செஞ்சாருன்றது என்ன பண்ணல, நமக்கு சொல்லவே இல்லை. சொன்னவர் வந்து அவர் கரெக்டாக பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் அப்படின்னு பல காரியங்கள் பேசின்னு வரும்போது தான் அவர் விட்டு கொடுத்ததை பற்றி பேசும்போது தான் என்ன சொல்கிறாரு, ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தையும் பரவாயில்ல, உன்னை ஏமாற்றணும்னு நினைக்கிறானா, உன்னை கெடுக்கணும்னு நினைக்கிறானா, நீ பொறுத்துக்கோ, ஆனால் நான் பார்த்துக்கிறேன்றாரு. அதே சமயம் வந்து உன்னை சும்மாவே போகிற வரவெல்லாம் கொட்டிட்டு போனால் அதுக்கும் கம்முன்னு இருக்க சொல்ல. சில விஷயங்களை கேட்கணும். எதுக்கு நீ என்ன அடித்த, எதுக்கு என்கிட்ட வர, புரியுங்களா? நம்ம சர்ச்சை நடத்துகிறோம், எவனா 4 பேர் உள்ளே வந்து ஊன் கத்துனானா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்படியே அமைதியாக இருக்கக்கூடாது. எல்லாம் சபையை மொத்தமாக சேர்ந்து வந்து நீங்களாம் யாரா, நீ கவர்மெண்ட் ஆஃபீஸரா, சர்ச்சை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறது நீ கவர்மெண்ட் ஆஃபீஸரா, உனக்கு யார் இந்த பவர் கொடுத்துச்சு, எங்கே வந்து ஏன்டா பேசுகிற, நீ கவர்மெண்ட் அதிகாரியாக இருந்தால் நீ என்ன பண்ணு, ஐடி கார்டை காட்டு, நாங்கள் பதில் சொல்கிறோம், இல்லைன்னா நீ போடா, வெளில போடா, இது எங்கள் இடம் அப்படின்னு தைரியமாக பேசுகிற தன்மை இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு வரணும். கிறிஸ்தவங்களெல்லாம் முதுகில் எலும்பு இல்லாதவங்களாம் மாற்றிருந்தே வந்து முன்னாடி சத்தியத்தை அறியாத அநேக ஊழியக்காரங்க தான். ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தை காட்டு, ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தை காட்டுன்னு சொல்லி சொல்லி நம்ம ஆளுங்களெல்லாம் கோழை ஆக்கிட்டாங்க, கூன் எம்ஜிஆர் ஆக்கிட்டாங்க. அடிமை பெண் படத்தில் போய் பாருங்க, கூன் எம்ஜிஆர் எப்படி உருவாக்குனாங்கன்னு தெரியும். நம்ம கிறிஸ்தவங்களெல்லாம் எப்படி ஆக்கிட்டாங்க, கூன் எம்ஜிஆர் ஆக்கிட்டாங்க. இப்போ நான் வந்து அதை நிமித்த வேண்டியதாக இருக்குது. சில விஷயங்களாம் எதுக்கு கேட்கணுமோ அதை கேட்டாகணும், புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் நம்ம வந்து கண்ணத்தை காட்டின்னு இருக்கணும்னு இயேசு சொல்லலைங்க, புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கணும். சரி, எதுக்காக சொல்ல வந்தேன்னா, கிதியோன் கிட்ட பேசும்போது கிதியோன் சொல்கிறாரு, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. கர்த்தர் எங்களோடு இருக்கிறார், நம்மள மாதிரியே பேசுகிறாரு, நம்ம ஸ்லாங்லேயே பேசுகிறாரு. அப்போது ஆண்டவர் பாருங்க, கிதியோன் கிட்ட வந்து நான் இருக்கிறேன்லாம் ஒன்றும் சொல்லலை, ஒன்றே ஒன்று தான் சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அதில் 2 என்ன தெரியுங்களா, உங்ககிட்ட என்ன இருக்குது, கத்தி இருக்குதா, ஈட்டி இருக்குதா? ஏன்னா நீ என்ன நினைக்கிற, கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் நீ நினைக்கிற. அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்குது, கத்தி இல்லை, கட்டை தானே இருக்குது, கட்டை எடுத்துன்னு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நான் என்ன தெரியுமா, நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன், நீ கையில் கொம்பு வச்சுன்னு போனால் கூட நான் வெற்றி கொடுப்பேன். நம்ம என்ன நினைக்கிறோம், கத்தி வச்சுன்னு போனால் தான் வெற்றி வரும், ஈட்டி வச்சுன்னு போனால் தான் வெற்றி வரும், பெரிய கோடாரி எடுத்துன்னு போனால் தான் வெற்றி வரும். இது நம்மளுடைய மைண்ட் செட்டப்பு, நம்மளுடைய எண்ணம், நம்முடைய மனசில் இது மாதிரி ஒரு காரியத்தை பதிய வச்சுட்டோம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தாவீது சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்குது. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. நல்லா கவனிங்க, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. யோனத்தானும் அதை தான் சொல்வார். என்ன சொல்கிறோமா, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும், அது இன்னொருத்தர் சொல்வார், உதவிகள் செய்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். யோனத்தான் சொல்லும்போது என்ன சொல்லலாம், கொஞ்சம் பேரை கொண்டாக்கிலும் அநேக பேரை கொண்டாக்கிலும் என்ன ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை அப்படின்வார். அப்போது என்னென்னா, நம்ம மனசில் இதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும், நம்ம இதிலெல்லாம் சரி பண்ணணும். நம்ம வந்து மைண்டை வந்து மனுஷன்லேயே சார்ந்து விட்டுடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம மனுஷர்களுடைய உதவி நமக்கு கர்த்தர் கொடுப்பாரு. ஆனால் இந்த மனுஷனையே நம்ம நம்பி வாழ்க்கையை ஓட்டி முடிக்க பிளான் பண்ணக்கூடாது. கர்த்தர் தான் முதல்ல வைக்கணும். ஆண்டவரை முதல்ல வைங்க, அவர் கொடுக்குற உதவி ஒத்தாசை மனுஷர்களெல்லாம் செகண்டில் வைங்க. நான் சொல்கிறேன், மனுஷர்கள் மாறலாம், உதவி செய்கிற தேவன் விலக மாட்டார், மாற மாட்டார். நம்ம என்ன பண்ணுறோன்னா, பிளேஸ் மாற்றி வச்சுருவோம். ஒரு ஆள் வந்த உடனே அந்த ஆளை ஃபஸ்ட்டில் வச்சுட்டு ஆண்டவர் தூக்கி செகண்டில் வச்சுருவோம். உடனே அந்த ஆள் மாறிடுவார், நம்ம டேஞ்சரில் மாட்டிப்போம். இது நான் ரொம்ப அனுபவப்பட்டு வந்து சொல்கிறேன். நான் நிறைய விஷயத்தில் அனுபவப்பட்டுருக்கேன், எனக்கு நிறைய அனுபவங்கள் கர்த்தர் கொடுத்துருக்கார். அதுலேருந்து நான் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமை வேணும் நமக்கு. சரி, இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல்
அந்த யோனத்தானுக்கு கொடுத்த வெற்றியில் ஒருமனப்பட்டு போனதுனால பெரிய வெற்றி அந்த தேசத்துக்கு கிடைச்சது. சரி, இப்போ இந்த வெற்றியில் போயின்னு இருக்கும்போது அங்கே நடக்கிறது தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பார்த்து கொண்டு இருக்கும்போது பெரிய வெற்றி வரும்போது அப்போது சவுல் சொல்கிறாரு, தொடர்ந்து நைட்டெல்லாம் போய் சண்டை போட்டு பெலிஸ்தரை மொத்தமாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதன்படிலாம் செய்யுங்க ராஜாவை. ஆனால் ஆசிரியர் சொன்னார், நாம் தேவன்கிட்ட கேட்டு செய்யணும். யார்கிட்ட கேட்டு செய்யணும்? தேவன்கிட்ட கேட்டு செய்யணும் அப்படின்றார். சரி, தேவன்கிட்ட அவர் கேட்டு என்ன செஞ்சாங்கன்றதை நாம் பார்க்கலாம் வாங்க. 37வது வசனம், 37 படிக்கிறேன். அப்படியே பெலிஸ்தரை தொடர்ந்து போகலாமா? அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சவுல் தேவனிடத்தில் விசாரித்தான். அவர் அந்த நாளிலே அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை. அல்லேலூயா. அப்பொழுது சவுல், ஜனத்தின் தலைவர்களே, நீங்கள் எல்லாரும் இங்கே சேர்ந்து வந்து இன்று இந்த பாவம் எதினாலே உண்டாயிற்றென்று பார்த்தறியுங்கள். அது என் குமாரனாகிய யோனத்தானிடத்தில் காணப்பட்டாலும் அவன் சாகவே சாக வேண்டும் என்று இஸ்ரவேலை ரட்சிக்கிற கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். சகல ஜனங்களுக்குள்ளும் ஒருவனும் அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லவில்லை. பாருங்க, இந்த இடத்துல ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் இருக்குது. இந்த பெலிஸ்தரை தொடர்ந்து போய் யுத்தம் செய்யலாமா வேணாவா? ஏன்னா பெலிஸ்தர்கள் நிறைய பேர் தோற்று போய் ஓடி இருக்கிறாங்க. நம்ம நைட்டோட நைட்டாக போய் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பேரையும் அடித்து பெரிய வெற்றியை உண்டாக்கலாமா? சவுல் கேட்கும்போது ஜனங்கள் முதல்ல சரினாங்க. ஆனால் ஆசாரியன் சொல்கிறாரு, அவசரப்பட வேணாம், தேவன்கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு. இதுதான் ரொம்ப முக்கியம், தேவனிடத்தில் விசாரிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் திரும்ப அதை தான் சொல்லுறேன். நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதே பார்த்தீங்கன்னா அதுதான். நாம் தேவனை சார்ந்து முழுமையாய் வாழ வேண்டுமோ ஒழிய மனுஷர்களை அல்ல. நல்லா கவனிங்க, சில நேரத்தில் நமக்கு கிடைக்கிற வெற்றியை கூட சார்ந்து வாழக்கூடாது. இப்போது சவுல் எதை சார்ந்து முடிவு எடுக்கிறாரு? தனக்கு கிடைச்ச வெற்றியை, அதன் அடிப்படையில் தான் முடிவு எடுக்கிறாரு. இவ்வளோ வெற்றி வந்திருக்குது, இனி நைட்டு போகும்போது இன்னும் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எடுக்கிறாரு. ஆனால் எப்பவுமே ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும்னா உங்கள் லைஃப்பில் ஒரு ஃபார்முலாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். என்னென்னா, எல்லாமே எனக்கு ஃபஸ்ட்டு ஆண்டவர் தான். நான் எந்த காரியம் செஞ்சாலும், சின்ன காரியம் செஞ்சாலும் பெரிய காரியம் செஞ்சாலும், நான் தேவனிடத்தில் கேட்டு ஜெபிச்சுட்டு தான் என்ன பண்ணுவேன், செய்வேன். நானாக என் இஷ்டத்துக்கு செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு தீர்மானம் எடுத்து நீங்கள் அப்படி செய்ய ஆரம்பித்து பாருங்கள். உங்கள் லைஃபு இந்த உலகத்தில் நீங்கள் கண்ணை மூடுற கடைசி நாள், கடைசி நொடி பொழுது வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம மனுஷர்கள் என்ன பண்ணுறதுன்னா, சில நேரத்தில் தேவன் சில வெற்றிலாம் கொடுத்த உடனே, அதை தான் சொல்கிறேன் பாருங்கள், சில நேரத்தில் ஆண்டவர் சில பேருக்கு பணங்களை கொடுப்பாரு. பணங்களை கொடுத்த உடனே வட்டி கூட ஆரம்பிச்சிடுவாங்க. கவனிங்க, அப்போது பணம் கொடுக்குற வரைக்கும் கர்த்தரை நம்பியிருந்தாங்க. இப்போ எதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க? பணத்தை. பாருங்க, அதுதான் தப்பு. சரி பண்ணணும். இது ஒன்றும் பெரிய பாவம் கிடையாது, சரி பண்ணக்கூடிய பாவம் தான். புரியுதுங்களா? அதுதான் சொல்கிறேன். அதே சமயம் பைபிள் படி, பைபிள் வட்டிக்கு விடலாமா விடக்கூடாதா? இது பெரிய கேள்வி. வட்டிக்கு விடலாமா விடக்கூடாதா? ஆண்டவர் ஒரு ஊமை சொன்னார். ஒருத்தன் கையில் 5 காசு, 5 தாளந்து, 5 பணம் கொடுத்தாரு. ஒருத்தன் கையில் 2 பணம் கொடுத்தாரு. ஒருத்தன் கையில் 1 பணம் கொடுத்தாரு. 5 பணம் கொடுத்தவன் அதை வியாபாரம் பண்ணி 10 பணமாக மாற்றிட்டான். அவன் என்ன வியாபாரம் பண்ணான் அதெல்லாம் சொல்ல. அவன் என்ன வியாபாரம் பண்ணான்னு சொல்லல என்ன. ஆனால் அவன் வியாபாரம் பண்ணி 5 காசை 10 காசாக மாற்றிட்டான். 5 ரூபாவா 10 ரூபாவை மாற்றிட்டான். 2 தாளந்து கொடுத்தவன் என்ன பண்ணுறான், 4ஆக மாற்றிட்டான். அவன் என்ன வியாபாரம் பண்ணான், எப்படி பண்ணான்னு தெரியல, பண்ணுறான். இந்த 1 வாங்கினவன் என்ன பண்ணிட்டான், ஒரு துணியில் சுற்றி நிலத்தில் புதைச்சி வச்சிட்டான். அவர் கேட்குறாரு, கொஞ்ச நாள் கழித்து கேட்டார், பா தம்பி பாப்பா இங்கே, உங்ககிட்ட 5 காசு கொடுத்தேனே என்ன பண்ண? அவன் சொன்னான், ஐயா வியாபாரம் பண்ண ஐயா. என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அந்த 5 காசுன்றது கிட்டத்தட்ட 5 கோடி வேல்யூவான். 5 காசுன்றது 5 தாளந்துன்றது 5 கோடி வேல்யூவான். அதான் சொல்கிறாங்க. அவ்வளோ கொடுத்துட்டு போயிட்டு கேட்டார், என்னப்பா 5 கோடி கொடுத்துட்டு என்ன பண்ண? அவன் சொல்கிறான்,
ஐயா 5 கோடி கொடுத்தீங்களா, நான் பிஸ்னஸ் பண்ணையா, அந்த பிஸ்னஸ் பண்ண, இந்த பிஸ்னஸ் பண்ணையா, அப்படி பாருங்கள் இந்த 10 வருஷத்தில் அந்த 5 கோடி எவ்வளோ வாங்கிட்டேன், 10 கோடியாக வச்சிருக்கிறேன் ஐயா. அவர் சொல்கிறார், வெரி குட், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அப்படின்னா என்னென்னா, அவன் சம்பாதிச்சதுக்காக கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. அதாவது சொல்கிறார், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் என்ன பண்ணு, பிரவேசி. அப்படின்னா என்னென்னா, நீ 5 கோடியை வச்சு 10 கோடியாக மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், சந்தோஷப்படுறேன். அப்போ கர்த்தர் உங்ககிட்ட கொடுக்குறத நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா கர்த்தர் அதில் சந்தோஷப்படுவார். இது வெறும் உலக பிரகாரம் மட்டும் கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்குது. கர்த்தர் நம்ம கொடுக்குற தாளந்து, ஜபம், வேத வாசிப்பு, பாடுகிற கிருபை, ஊழியம் செய்கிற கிருபை, இதிலெல்லாம் நம்ம டெவலப் ஆகும்போது இது ஆவிக்குரிய டெவலப்மெண்ட். இதெல்லாம் ஆவிக்குரிய தாளந்து, புரியுதுங்களா? மாம்ச பிரகாரமான தாளந்து இருக்குது, ஆவிக்குரிய தாளந்து இருக்குது. ஆனால் கர்த்தர் நம்ம ரெண்டுத்துலேயும் டெவலப் ஆகணும்னு விரும்புகிறாரு. நல்லா படிக்க தெரிஞ்சவன் ஒரே டிகிரி வாங்கி வச்சுன்னு உட்கார்ந்த கர்த்தர் விரும்பல. எவ்வளோ பேர் படிப்பு வரல, உனக்கு நல்லா படிக்கிற கிருபை கொடுத்தாருன்னா 3 டிகிரி வாங்க, 4 டிகிரி வாங்க, நல்லா படி. கர்த்தர் அதை சந்தோஷப்படுறாரு. ஏன்னா உனக்கு அந்த படிக்கிற ஞானத்தை கொடுத்தவர் அவர் தான். உனக்கு எது கொடுத்தாரு? ஒரே ஒரு டிகிரி வாங்கி வச்சுட்டு ஊரை சுற்றி வெட்டியாக போகிறதுக்கு இல்லை, படிக்கணும். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கணும். உங்கள் திறமையெல்லாம் ஒவ்வொரு திறமையும் கர்த்தர் கொடுத்தது, அதில் நீங்கள் வளர்ச்சி அடையணும், விருத்தி அடையணும். ஏன்னா அதில் அவர் சந்தோஷப்படுறாரு. 5 கோடி கொடுத்தவங்ககிட்ட வந்து கேட்குறாரு, என்னப்பா பண்ண? அவன் சொல்கிறான், 10 கோடி ஆக்கிட்டங்க ஐயா. வசனம் சொல்லுது, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அப்போ எஜமான் என்ன பண்ணுறாரு? சந்தோஷப்படுறாரு. கவனிங்க, நீங்கள் நல்லா வந்தீங்கன்னா கர்த்தர் சந்தோஷப்படுவார். இந்த வருஷம் 2 லட்சம் வச்சுருக்கிறீங்க, நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி அடுத்த வருஷத்தில் 4 லட்சத்தில் நீங்கள் ஒரு வேல்யூவாக ஆகிட்டிங்கன்னா கர்த்தர் சந்தோஷப்படுறாரு. பார்த்து திட்டமாட்டார், படுபாவி இப்படி பணத்தையாக சேர்த்து வச்சுட்டீரா. நம்ம கிறிஸ்தவங்களை பாருங்க, அதுவும் குற்றமான சாட்சி வந்துடும். ஐயோ பணம் சம்பாதிச்சா கர்த்தர் திட்டுவார், கர்த்தர் பரலோகத்தில் சேர்க்க மாட்டார், ஐஸ்வர்யவன் ஆகிட்டா என்னை துரத்திடுவார். இல்லைங்க, ஆவிக்குரிய விதத்திலையும் சரீர பிரகாரமான விதத்திலையும் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற தாழ்ந்துகளிலே நாம் விருத்தி அடைய வேண்டும். ஆமேன். எல்லாத்தையும் டெவலப் பண்ணோம். உங்களுக்கு பேசுகிற திறமை கொடுத்தா நல்லா பேசுங்க, இயேசுவை பற்றி சொல்லுங்க, போய் 4 பேர்கிட்ட சொல்லுங்கள் இயேசுவை பற்றி. பாடுற கிருபை கொடுத்தா நல்லா பாட்டு பாடுங்க, இயேசுவை பற்றி பாடுங்க. ஊழியம் செய்கிற கிருபை கொடுத்தா போய் நல்லா ஊழியம் செய்யுங்க. என்ன செய்ய கொடுத்துருக்கிறோ அதை பயன்படுத்துங்க, அதில் விருத்தி அடையணும். 5 கோடி கொடுத்தவங்க கிட்ட வந்து கேட்டார், 10 கோடி ஐயா, ரொம்ப சந்தோஷம். கூப்பிட அடுத்தால, ஐயா வந்துட்டேன், எவ்வளோப்பா வாங்கினேன்? 2 கோடி வாங்கினேன் ஐயா. ஆமாம் 10 வருஷம் ஆச்சு, 2 கோடி கொடுத்து போய் 10 வருஷம் ஆச்சு, என்ன பண்ணி வச்சுக்கிற? ஐயா 2 கோடி வச்சு நானும் பிஸ்னஸ் பண்ண ஐயா, இப்போ 4 கோடியாக மாற்றி வச்சுருக்கிறேன். எஜமான் சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லையா அப்படின்றாரு. யோசிச்சு பாருங்க, நம்ம ஆளுங்களாம் நம்ம பாஷெல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஜாக்கிரதை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. அவர் சொல்கிறார், நான் சந்தோஷப்படுறேன், நீ சும்மா இரு. அவன் 2 கோடி 4 கோடி ஆக்கிறதுக்கு எஜமான் என்ன பண்ணுறாரா? சந்தோஷப்படுறாருங்க. அவர் சொல்கிறார், சும்மா இரு, நீ இப்படியே பேசி பேசி நீயும் விலகாம உன் சர்ச்சையை விலகாமல் ஆக்கி வச்சிருக்கிற, சும்மா இரு. அவர் சொல்கிறார், சந்தோஷப்படுறேன், பரவாயில்லப்பா, 2 கோடி கொடுத்தேன், 10 வருஷத்தில் என்ன பண்ணி வச்சுக்கிறேன்? 4 கோடி ஆக்கி வச்சுக்கிறேன், குட் சொல்கிறாரு. அடுத்து ஒருத்தர் கூப்பிட்டார், போனது, எப்பா தம்பி நீங்கள் வா, உங்ககிட்ட எவ்வளோ கொடுத்தா? ஐயா 1 கோடி கொடுத்தீங்க ஐயா. என்ன பண்ண? 10 வருஷமாக வச்சிருந்தேன் ஐயா. 10 வருஷமாக அந்த 1 கோடியில் 1 பைசா கூட எடுக்காம, அப்படியே கொடுத்த நோட்டை பெசகாம, நோட்டை கூட மாற்றி வைக்கல ஐயா. அப்படியே என்ன சீரியல் நம்பரில் குத்திங்களோ அதே சீரியல் அச்சு பெசகாம என்ன பண்ணியிருக்கேன், பேக் பண்ணி பத்திரமா வச்சிருக்கிறேன். இந்தாங்க ஐயா, எடுத்துட்டு வந்துட்டேன், கையோடு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த பணம்லாம் இருந்தால் கெட்டு போயிடுவேன், இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது ஐயா, இதெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து வைக்கிறான். எஜமான் சந்தோஷப்படல. ஹலோ, அவன் என்ன பண்ணான்? அவன் என்ன பாவம் செஞ்சான் சொல்லுங்க? என்ன பாவம் செஞ்சானா? என்ன அநியாயம் பண்ணானா? என்ன அக்கிரமம் பண்ணானா? சொல்லுங்க. என்ன பண்ணா? ஏன்னா தப்பு என்ன பண்ணானா? ஒரு தப்பும் பண்ணல. கொடுத்த 1 கோடியே 10 வருஷமா அப்படியே வச்சு அப்படியே எடுத்துட்டு வந்து அதே நோட்டு அதே சீரியல் நம்பரு, அதில் ஒரு நோட்டை கூட எடுக்கவும் இல்லை மாற்றவும் இல்லை, அப்படியே வச்சு அப்படியே எடுத்துகிட்டு வந்து 10 வருஷம் கழிச்சு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான்.
நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதையா, நான் ரொம்ப பெரிய பரிசுத்தவான், நான் பணத்தெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், கையிலேயே தொட மாட்டேன். நான் அப்போவே சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட வேணான்னு சொல்லிட்டு, நீங்கள் சரி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சேன். இந்தாங்க நீங்கள் கொடுத்தது வச்சுக்கோங்க. உடனே எஜமான் சந்தோஷப்படல, என்ன பண்ணார் தெரியுமா, வருத்தப்பட்டார், கோவப்பட்டார். சொல்கிறாரு, யாராங்க அவனை பிடிக்க முதல்ல திட்டாரு, அவனை பார்த்து திட்டாரு, சோம்பலும் பொல்லாதவனுமான ஊழியக்காரனை. என்ன சொல்கிறாரு, இவன் பெரிய பரிசுத்தவான்லாம் கிடையாது, சோம்பேறி, முன்னேற தெரியாதவன். 1 கோடியை கையில் கொடுத்தா அதை வச்சு முன்னேற தெரியாத பக்கா சோம்பேறி, படு சோம்பேறி. இந்த சோம்பேறி பேசுதுன்னா, எனக்கு பண ஆசையெல்லாம் கிடையாது, நான் அதிகமாக ஆசைப்பட மாட்டேன், ஏன்னா அதிக சம்பாதிக்கணும்னா போய் வேலை செய்யணும், சும்மா அதான் சொல்ல தெரியுமா, நொங்குனா நோண்டி திங்கணும், நோண்டி திங்கிறதுக்கே மனசு இல்லைன்னா நொங்கு சாப்பிட முடியாது, நுங்க. இது அது மாதிரி கேஸு. அந்த நுங்க நோண்டி திங்கிறது கூட கஷ்டம். அதனால பேசுறது ரொம்ப பரிசுத்தமாக பேசும். நான் என் வாழ்க்கையில் அதெல்லாம் ஒன்று வேண்டாம், உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதுன்னு இருந்து கர்த்தர் வருகும்போது அப்படி வருகையில் போய் நான் சேர்ந்து மணவாளனோடு கூட நான் ஆடுவேன் பாடுவேன். அவர் அங்கே திட்டுறதுக்கு ரெடியாகிறாரு. ஒன்றும் கொடுத்த தாளந்தெல்லாம் யூஸ் பண்ணாமல் நீ வெட்டியாக எல்லாத்தையும் புதைச்சி வச்சுட்டு அப்படியே அங்கே ஆத்துமா ஆதாயம் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம சர்ச்சில் எதுக்கு டாக்ஸ் ஊழியம் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் 2 ஆத்துமா ஆதாயம் பண்ணின்னு போனால் கூட பரலோகத்தில் கர்த்தர் சந்தோஷப்படுவார். ஒரு ஆத்துமா கூட ஆதாயம் பண்ணாமல் எல்லா ஜபத்துக்கும் போகிறது, எல்லாத்திலையும் போய் முன்னாடி உட்காருது, கை தட்டுறது, பாடுறது, எல்லாம் ஒரு ஆத்துமா தான் போயினா அதெல்லாம் பரிசுத்தம் கெட்டு போயிடும். பாவிக்கிட்ட பேசுனா பரிசுத்தம் கெட்டு போயிடும். பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறேன், பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிறேன். அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் முதல்ல இருக்கட்டும், முதல்ல போய் நீ ஆத்துமா ஆதாயம் பண்ணியா, கொடுத்த தாளந்தை டெவலப் பண்ணியா. ஐயோ வேணாண்டவரே, பொல்லாத உலகம், அசுத்தம் நிறைந்த உலகம், பரிசுத்தம் போயிடும். அப்படிதான் அவன் வச்சுட்டு அவன் ரொம்ப பெருமையாக பேசியிருப்பான். அவன் 2 கோடி சம்பாதிச்சானா சும்மா சம்பாதிச்சானா, என்னென்ன பண்ணான்னு என்கிட்ட தெரியுமா, அவன் 5 கோடி சம்பாதிச்சானா என்னென்ன பண்ணான் தெரியுமா, நான்லாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணல தெரியுமா, கொடுத்து அப்படியே வச்சுக்கிறேன். ஆனால் ஓனர் சந்தோஷப்படலையே, ஓனர் திட்டுறார, சொல்கிறாரு சோம்பலும் பொல்லாதவன், 2 சொல்கிறாரு, சோம்பேறி, 2வது பொல்லாத ஊழியக்காரன். சொல்லிட்டு அப்படிதான் சொல்வாரு, இதை நீ காசு கடைக்காரர்கிட்ட வச்சிருந்தா இந்நேரம் எனக்கு வட்டியாவது வந்திருக்கும் யா. அவர் சொல்றாரு, பேங்க்ல போட்டு வச்சிருந்தா 1/2 பைசா வட்டி. பேங்க்ல எவ்வளவு வட்டி? 1/2 பைசா வட்டி. 1/2 பைசா பேங்க்ல போட்டு வச்சா 1/2 பைசா வட்டினா 1 கோடி எவ்வளவு தெரியுங்களா? ஹலோ, 1 கோடி எவ்வளவு வரும் 1/2 பைசா வட்டினா? எங்களுக்கு அதெல்லாம் எங்கே தெரியுது பாஸ்டர், கோடியே தெரியல, இதில் வேற வட்டி வேற கேட்குறீங்க. 1/2 பைசா வட்டி, அதாவது 1 லட்சத்துக்கு 1/2 பைசா வட்டினா 1 பைசா வட்டினா 1 லட்சத்துக்கு 1000 ரூபாய். 1 லட்சத்துக்கு 1 பைசா வட்டினா 1000 ரூபாய். 1/2 பைசானா 500 ரூபாய். 10 லட்சத்துக்கு எவ்வளோ வரும்னா 500 ரூபான்றது 5000 ரூபாய் வரும். அப்போது 1 கோடிக்கு எவ்வளோ வரும்னா 5000ன்றது 50000 வரும். 1/2 பைசா வட்டி எவ்வளோ 1 கோடிக்கு? 50000. பேங்க்கில் இந்த ஆள் வீட்டில் பூட்டி வச்சுருந்த இந்த 1 கோடியை பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருந்தா மாதம் எவ்வளோ வந்திருக்கும்? 50000 வந்திருக்கும். 10 வருஷத்தில் எவ்வளோ வந்திருக்கும்? 1 வருஷத்துக்கு 6 லட்சம், 10 வருஷத்துக்கு 60 லட்சம் வந்திருக்கும். நீ அட்லீஸ்ட் 1 கோடியாக இன்னும் சம்பாதிக்கலான்னா கூட நீ பேங்க்கில் வச்சுருந்தா கூட பேங்க் வட்டியே எனக்கு வந்திருக்குமே. கேட்குறாரா கேட்கலையா? கேட்குறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அவனை திட்டுறது நியாயமா அநியாயமா? ஆனால் அவன் பேசுகிற பேச்சு தான் ரொம்ப நியாயமாக தெரிஞ்சிருக்கும் உலகத்தில். அவன் பேசுகிறதான், நான் பெரிய பரிசுத்தவான், நான் ரொம்ப ஆசைப்படாதவன், நான் ரொம்ப பணத்துக்கு பின்னாலும் பணம்லாம் பிடிக்காது, அப்படி இப்படின்னு பேசியிருப்பான், என்னமோ சொல்லியிருப்பான். ஆனால் அவர் வரும்போது நல்லா வச்சார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இதை காசு கடைக்கார இடத்தில் வைத்தால் அதை வட்டியோடு நான் வாங்கியிருப்பேன். அப்போது வட்டியை நான் வாங்கிப்பேன், பேங்க் வட்டியை நான் வாங்கிப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது உங்கள் பணத்தை நீங்கள் பேங்க் வட்டிக்கு கொடுப்பது தவறு கிடையாது. ஆனால்
என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த பணத்தை வட்டி கொடுக்குறது அது இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைனா, வாங்கும்போது நல்லா வாங்கிடுவாங்க, கொடுக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. வாங்கும்போது ஊருக்கே தெரியாது, கொடுக்கும்போது ஊருக்கே தெரியுற மாதிரி கொடுப்பாங்க. அது ஒரு பிரச்சனை வரும் பண விஷயத்தில். அதில் மட்டும் அதுதான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? அப்போது 2, அதாவது பேங்க் வட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா, பேங்க் வட்டி கொடுத்தீங்கன்னா தப்பு கிடையாது. அப்படி யாருனா தான் கொடுங்க, ஒரு 10 லட்சம் கொடுங்க எனக்கு பேங்க் வட்டிக்கு. நான் வந்து பேங்க் வட்டிக்கு மேலே வட்டி கட்டுக்கிறேன். சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு, சும்மா தான் சொல்கிறேன். என்ன சொல்லுவேன்னா, அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அநியாய வட்டி தவறு. புரியுதுங்களா? பேங்க் வட்டி எவ்வளோ தெரியுமா? வாங்க நான் சொல்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். பேங்க் வட்டி எவ்வளோன்னு சொன்னேன்? 1/2 பைசா வட்டி. அதுதான் பேங்க் வட்டி. 1/2 பைசா வட்டிக்கு நீங்கள் வட்டி விட்டீங்கன்னா நீங்கள் பரலோகம் போயிடுவீங்க. யாருன்னா அப்படி விடுவீங்களா? ஐயோ பாஸ்டர் எவ்வளோ 1/2 பைசாவா? அதுக்கு தான் சொல்கிறேன். சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவன் பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு கொடுக்குற பொருட்கள் மேலே நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்முடைய மனசை வச்சுட்டுருவோம். அதுக்கு தான் சொல்ல வரேன். தேவன் வந்து நமக்கு முதல்ல இருக்கணும். தேவன் கொடுக்குற பணமோ மனுஷங்களோ வந்து எங்கே வரணும்? செகண்டரியாக தான் இருக்கணும். எப்பவுமே தேவன் ஃபர்ஸ்ட்டில் தான் இருக்கணும் நம்ம லைஃப்பில். நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, சில நேரத்தில் பணம் வந்த உடனே அதை எடுத்து முதல்ல வச்சுட்டு தேவன் எடுத்து எங்கே வச்சுக்கிறோம்? செகண்டில் வச்சுக்கிறோங்க. நான் நிறைய பேர் பார்த்துக்கிறேன். நிறைய ஆட்கள் பணம் வராத வரைக்கும் பரிசுத்தவான். பணம் வந்தால் தான் அவன் யாருன்னு அவனுக்கே தெரியும். அது வரைக்கும் அவனுக்கே அவன் யாருன்னு தெரியாது. பணம் வராத வரைக்கும் அவனும் பரிசுத்தவனாக தான் இருப்பான். திடீர்னு ஒரு ஆள்கிட்ட ஆண்டவர் 1 கோடி கொடுத்து பார்க்கட்டுமே, கண்டிப்பாக அவன் 4 பேர்கிட்ட வட்டி கொடுப்பான். ஏன்னா குடும்பத்தில் இருக்கணும், சும்மா விட மாட்டாங்க. நீ சும்மா இரு, நான் என் பேரில் வட்டி கொடுறேன். என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை சொல்லுவாங்கன்னா, பணத்தை சும்மா வச்சிருக்கக்கூடாது, இதை என்ன பண்ணணும்? டெவலப் பண்ணணும். ஐயோ எல்லாம் அநியாயத்தை வட்டி விட்றான், கொடு நான் விட்டு தரேன், அப்படி இப்படி. அப்போ தான் நம்மளுடைய உண்மையான சுயரூபம்லாம் வரும். ஆனால் நான் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலையிலையும் மனுஷனை அல்ல, பணத்தை அல்ல, பொருட்களை அல்ல, தேவனையே முதல்ல வைத்து வாழ கற்றுக்கொள்ளுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபண்டமெண்டல், அடிப்படையே அதுதான். எவ்வளோ காசு வரட்டும், எவ்வளோ சொந்தக்கார் வரட்டும், எவ்வளோ உதவி செய்கிற ஆட்கள் வரட்டும், ஆனால் நமக்கு எல்லாவற்றிலும் முதல்ல யார் இருக்கணும்னா தேவன் தான் இருக்கணும். அதை நீங்கள் அந்த சிஸ்டத்தை மாற்றும் போது தான் உங்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகளும் என்ன பண்ணுதுன்னா வர ஆரம்பிக்குது. பிசாசுக்கு தெரியும். பிசாசு என்ன பண்ணுவான்னா, அவன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுவான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் வருமா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பார்க்கறதுக்கு அவன் வெயிட் பண்ணுவான். அப்போ நம்ம இதெல்லாம் ரொம்ப ஸ்டடியாக இருக்கணும். சரி, சவுல் தனக்கு கிடைத்த வெற்றியின் அடிப்படையில் முன்னேறணும்னு ஆசைப்படுறாரு, செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் ஆசாரியன் தேவனிடத்தில் கேட்கணும்னு சொன்னார். ஆனால் கேட்கும் போது தேவன் பதில் தரல. நான் தவறு பேசுகிறேன். ஏன் பதில் தரல? ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பது இல்லை? ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த வாரம் சந்திப்போம், நேரம் இல்லை. ஆமென். சரி, அப்போ ஒரு தீர்மானத்தோடு போங்க. என்னதான் வந்தாலும், யார் தான் இருந்தாலும், ஃபஸ்ட்டு யார் தான் இருக்கணும் நம்ம லைஃப்பில்? ஆண்டவர் தான். அவர் மட்டும் வைங்க. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, பின்னாடி வைங்க. அதுக்கு தான் சொல்கிறது, காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல்ல யார்கிட்ட பேசணும்? அப்பா கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட உறவாடுங்க. அவர்கிட்ட பேசுகிறோன்னா எல்லார்கிட்டையும் என்ன பண்ணுங்க, பேசுங்க, கொள்ளுங்க. அதை வந்து அந்த கரெக்டாக வாங்க. நிச்சயமாக எல்லாமே நல்லா இருக்கும். ஏன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை, எல்லாம் வேகமாக போகுது, எல்லாமே வேகமாக போகுது. ஆனால் இந்த வாழ்க்கையில் தேவன் மட்டும்தான் நமக்கு எல்லா நாளும் உதவி செய்வார். இம்மையிலும் உதவி செய்வார், மறுமையிலும் உதவி செய்யக்கூடியவர். ஆனால் அவரையும் முன்னாடி வச்சு வாழ கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம்